ரிஷபராசி அன்பர்கள், உங்க ராசி அதிபன் 4ஆம் பாவத்துக்கு போகும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட், ஒரு லக், ஃபார்ச்சூன், ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றத சுக்கிரன் கொடுத்துருவாரு. அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம். சுக்கிர பகவான் 3ஆம் பாவத்துல உட்காரும் போது தம்பி தங்கச்சினால ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம். ருணரோக சத்ருஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னும் போது புதுசா பாருங்க, நோய் வரும், எதிராளிகள் வருவாங்க, கடன் வருமே அப்படிலாம் பெருசா யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. லாபஸ்தானத்துல சனி அப்படின்னும் போது ரிஷபராசி அன்பர்கள் அடுத்த சனி பெயர்ச்சி வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு அமோகமான லாபம் அப்படின்றது வரும். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு? முதல் விஷயம், 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான். பொதுவா தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால வசதி, வாய்ப்பு, அந்தஸ்து, குடும்பத்துல மகிழ்ச்சி, குடும்பத்துல நிம்மதி, குடும்பத்துல சந்தோஷம். பிள்ளைங்க சார்ந்து எனக்கு ஃபேமிலியில எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுமா, மனைவி சார்ந்த பிரச்சனை இருந்துச்சு, எங்க மாமனார் மாமியார் சார்ந்த பிரச்சனை இருந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு பெரிய விமோச்சனம் அப்படின்றது கிடைச்சிடுங்க. வாக்குஸ்தானத்துல குரு பகவான் அப்படின் போது பேசும்போது ரொம்ப கொஞ்சம் காஷியஸா பேசுங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சுக்கிர பகவான் இருக்காரு. என்னோட தைரியஸ்தானத்துல சுக்கிரன், என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது. எனக்கு இளைய சகோதரர்கள், இளைய சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னால அவங்களால ஏதோ ஒரு விதத்துல எனக்கு ஆதாயம், ஏதோ ஒரு விதத்துல ஒரு பெனிஃபிட். அந்த பெனிஃபிட் பாருங்க, பிசிக்கலி இருக்கலாம், மென்டலி இருக்கலாம், மோரலி இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல எனக்கு அவங்களால எக்கனாமிக்கலி கூட இருக்கலாம், எனக்கு ஒரு பெனிஃபிட். இப்ப நம்ம இது சொல்லும் போது ஒரு சிலர் சொல்லுவாங்க, அம்மா என் தம்பி தங்கச்சி எல்லாம் பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுமா, எனக்கும் என் தம்பி தங்கச்சிக்கும் பேச்சுவார்த்தை விட்டு ஏறக்குறைய 10 வருஷம் ஆகுது. அது எதுவா இருந்தாலுங்க, சுக்கிர பகவான் 3ஆம் பாவத்துல உட்காரும் போது தம்பி தங்கச்சினால ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம், அது 5 பைசா ஆதாயமானா இருக்கலாம், இல்ல 50 ரூபாய் ஆதாயமானா இருக்கலாம், கொடுப்பாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 50% வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி அது தைரியஸ்தானம். தைரியஸ்தானத்துல சுக்கிரன் அப்படின் போது என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது. பொதுவாவே யார் ஒருத்தருக்கு தன்னம்பிக்கை அதிகமாகுதோ அவங்களுக்கு சாதிக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமாயிடும். அந்த விதத்துல 3ஆம் பாவம் ராசி அதிபன். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க, ராசி அதிபன் 3ஆம் பாவத்துல போய் மறையிறானேங்க, அதெல்லாம் பெருசு இல்லைங்க, தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகம் ஆகுது அப்படின் போது இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுக்கும் மேல அவர் பாருங்க, செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் தான் 3ஆம் பாவத்துல இருக்காரு. செப்டம்பர் 14 என்ன ஆகுறாரு அப்படின்னா 4ஆம் பாவத்துக்கு போறார். 4ஆம் பாவத்துக்கு பயிற்சியாகி போறார். 4ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, சுக தாயாஸ்தானம். அப்ப சுக தாயாஸ்தானத்துக்கு பயிற்சியாகி போறதுனால ரிஷபராசி அன்பர்கள், உங்க ராசி அதிபன் 4ஆம் பாவத்துக்கு போகும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல கம்ஃபர்ட், ஏதோ ஒரு விதத்துல பாத்தீங்கன்னா ஒரு லக், ஃபார்ச்சூன், ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றத சுக்கிரன் கொடுத்துருவாரு. அது கவலைப்பட வேண்டியதே இல்லை. அதே மாதிரி தாயார் ஸ்தானமும் அது அப்படின்னும் போது எங்க அம்மா சார்ந்து எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. நானும் எங்க அம்மாவும் பேசியே 10 வருஷம் ஆகுது. அதுக்கு காரணம், நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். எங்க அம்மாக்கு விருப்பம் இல்லாத ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன். அதனால எங்க அம்மா பேசுறதே விட்டுட்டாங்க. அதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. எங்க அம்மா என்ன பார்த்து வளர்த்தாங்க. இப்படி ஏதாவது காம்ப்ளிகேஷன், இது நான் சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேங்க. இந்த மாதிரி பல விஷயம் நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ நீங்க அதை பொருத்தி பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? அப்ப அம்மானோட ஒரு ஆதரவு எனக்கு ஏதோ ஒரு காரணத்தினால இழந்துச்சு. இந்த காலகட்டத்துல அம்மானோட ஒரு ஆதரவு, ஒரு சப்போர்ட்ன்றது சாலிடா கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேல 4ஆம் பாவத்துல சூரியனும் புதனும் சேர்க்கை, கேத்துவோட சூரியன் இருக்கான். இது பாருங்க, செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்கும். அப்ப செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் இருக்கிறதுனால என்னோட கம்ஃபர்ட்டை நான் என்னோட புத்திசாலித்தனத்தினால எனக்கு கம்ஃபர்ட் அப்படின்றது ஒண்ணு ஏற்படுத்திப்பேன். புரியுதுங்களா? என்னோட ஒரு இன்டெலிஜென்ஸ்னால நான் நிறைய பிளான் பண்ணுவேன். பிளான் பண்ணி இது செஞ்சா எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். உதாரணத்துக்கு, நான் ஒரு கிளினிக்கல் பிராக்டிஸ், எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் ஒரு கிளினிக் வச்சிருக்கேன். நான் கிளினிக் தனியா வச்சிருக்கேன், வீடு தனியா வச்சிருக்கேன். டெய்லி நான் ஆட்டோல போயிட்டு ஒரு 20 நிமிஷம் கிளினிக் பார்த்து திருப்பி நைட் வரணும். அந்த 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். இப்ப நான் முடிவு பண்ணேன், என்ன பண்ணேன், வீட்டோட கிளினிக் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட கிளினிக் வச்சுட்டேன். அப்ப எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. எனக்கு கேஸ் வந்தா பாத்துடுறேன், வீட்டுல இருக்க வேலையும் நான் செவ்வனே செஞ்சிடுறேன். இது எவ்வளவு எனக்கு ரொம்ப ஒரு ஈஸியா இருக்கு. அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் அப்படின்றது உங்களோட புத்திசாலித்தனத்தினால நீங்க ஏற்படுத்திப்பீங்க. அதே மாதிரி 4ஆம் பாவத்துல கேத்து இருக்கும் போது அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு பயணம், டூருக்கு போலாம், இல்ல வர்த்தகம் ரீதியா போலாம், இல்ல அபிஷியலி என்ன வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க, இந்த மாதிரி பிராப்தமும் உண்டு. செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி பாருங்க, 4ஆம் பாவத்துல புதன் பிரிஞ்சு
கன்னிக்கு வரார். இது கன்னியில உச்சமடைகிறார். பொதுவாவே புதன் வந்து கன்னியில உச்சமடைகிறார். உச்சமடைஞ்சாலும் அவருக்கு வந்து சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான தான்ன்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும். நான் ரொம்ப புத்திசாலி, நான் ரொம்ப அறிவாளி, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். அதை மட்டும் கொஞ்சம் இதுவா வச்சுக்கோங்க. அதுக்கும் மேல அது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல புதன் அப்படின்னும் போது குழந்தைங்க படிக்கிறது படிப்பாங்க. ஆனா கொஞ்சம் நம்ம ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்ல, ஒரு அடமெண்ட் ஆட்டிடியூட், ஒரு அடமெண்ட் பிஹேவியர் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி பாருங்க, நம்ம சொத்து பத்து ஏதாவது ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா அதுல வந்து எந்த டாக்டிக்ஸையும் யூஸ் பண்ணாதீங்க, நேர்மையான விதத்துல ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வந்து பாருங்க செவ்வாய், செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் கன்னியில இருக்காரு. இந்த 5ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது பூர்வீகத்தோட ஒரு சண்டை, ஒரு சொத்து பத்து வாக்குவாதம், ஒரு தகராறு, சொந்த பந்தங்கள்கிட்டயே ஒரு பிரச்சனை, அதுக்கும் மேல நம்ம குழந்தைங்க கிட்டயே நம்மளுக்கு மனஸ்தாபம், மனசஞ்சலம், பிள்ளைங்களை வந்து நான் திருத்துறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு இது செய்யாத அது செய்யாத அதெல்லாம் சொல்லக்கூடாது. செப்டம்பர் மாதம் 13 வரைக்கும் கம்முன்னு இருங்க. பிள்ளைங்க என்ன வேணா பண்ணிட்டு போகுது, அதுங்க எது பண்ணாலும் அதுங்களா அடங்கிடும். ஓகேங்களா? எப்பயுமே இங்க நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரியில்லை அப்படின் போது நம்மளுக்கு பிரச்சனைகள் நிறைய வரும். இந்த நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நல்லா ஆகுது அப்படின் போது அதுவே அடங்கிடும். அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து செப்டம்பர் மாதம் 13 வரைக்கும் பயங்கரமா சண்டை போடுங்க, கோவப்படுங்க, டென்ஷன் ஆகுங்க, இரிட்டேட் ஆகுங்க, பெருசா கண்டுக்காதீங்க. அதுங்க பாட்டுன்னு அதுங்க போக்குலயே விடுங்க. சாப்பிட்றியா சாப்பிடலையா, சரி ஓகே வேண்டாம் விட்டுரு. ஏன் நான் செஞ்சு வச்சேன், ஏன் சாப்பிடல, இப்படி பண்ணா வேஸ்ட் ஆகுது, நாய்க்கு போடுங்க, நல்ல திருப்தியா சாப்பிட்டு போட்டோம். புரியுதுங்களா? செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா 5ஆம் பாவத்துல இருந்து செவ்வாய் துலாமுக்கு வரார். அதாவது கன்னியில இருந்து துலாமுக்கு வரார். இது வந்து பாருங்க உங்களுக்கு 6ஆம் பாவம் ருணரோக சத்ருஸ்தானத்துல செவ்வாய். ருணரோக சத்ருஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னும் போது புதுசா வந்து பாருங்க நோய் வரும், எதிராளிகள் வருவாங்க, கடன் வருமே அப்படிலாம் பெருசா யோசிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா அதுல வந்து செவ்வாய் மேல குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. இத குருமங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குருனோட பார்வை இருக்கிறதுனால எந்த விதத்திலயும் கெட்டது கிடையாது. எல்லா விதத்திலயும் 6ஆம் பாவத்துல செவ்வாய் வந்தாலும் உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குன்னா அதுக்கு ப்ராப்பரான வைத்தியம் பண்ணுவீங்க. கடன் இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் அடைக்க பார்ப்பீங்க. பிரச்சனை ஏதாவது வரணும் அப்படின்னாலும் குருனோட பார்வையினால அது ஓவர் கம் ஆயிடும். இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல ராகு. பொதுவா 10ல ஒரு பாவியேனும் இருக்கணும் அப்படிம்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஒரு பாவியேனும் இருக்கணும்ல, அந்த பாவியில இந்த பாவி இருக்கான் பாருங்க ராகு. ராகுனோட ஒரு கேரக்டர் என்ன அப்படின்னா தொழில ஒரு பிரம்மாண்டம், ஏதோ ஒரு விதத்துல தொழில நீங்க பெரிய லெவல்ல முன்னேறுவீங்க. அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. ராகு ஏதாவது லைட்டா இவ்வளோண்டு கெடுக்கணும்னா கூட பலன் அப்படின்றது 100% கிடையாது, வெறும் நற்பலன்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துல சனி. லாபஸ்தானத்துல சனி அப்படின்னும் போது ரிஷபராசி அன்பர்கள் இப்போ ஏறக்குறைய 6 மாசம் விட்டுருங்க. அதுக்கு அடுத்து வந்து பாருங்க இந்த 2 வருஷமும், அதாவது அடுத்த சனி பெயர்ச்சி வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய தொழில ஒரு அமோகமான லாபம் அப்படின்றது வரும். சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. அதனால நம்ம செய்யக்கூடிய தொழில லாபம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தோணுதுங்க. ஏங்க இப்பதாங்க சனி லாபஸ்தானத்துக்கே பயிற்சி ஆனாரு. அவர் நற்பலன்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே வக்ரகதி அடைஞ்சிட்டாரு. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைய போறாரு. வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடி நிறைய நற்பலன்களை அவர் கொடுக்கதான் போறாரு. அவர் கையில சாலிடா 2 வருஷம் இருக்கு. ஏன் கவலைப்படுறீங்க? சோ நீங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதுல லாபம் அப்படின்றது உறுதி, கவலைப்படாதீங்க. ஆனா ஒண்ணுங்க, உங்களோட சுய ஜாதகத்துல உங்களோட தசையை மட்டும் நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சனி உங்க சுய ஜாதகத்துல நல்லா இருக்காரு அதுவும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நாங்க சொல்றது கோச்சார பலன் 50% பலன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி சூரியன் வந்து பாருங்க புதனோட இணையறாரு, கன்னியில இணையறாரு. அந்த ஒரு பயிற்சி விட்டுட்டேன். அது வந்து பாருங்க கன்னியோட இணையறாரு. ஆனா சனியினோட வக்ர பார்வை அப்படின்றது இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். கன்னியில 5ஆம் பாவத்துல இணையறாரு அப்படின்னும் போது பிள்ளைங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடமெண்டா ஆர்கியூ பண்ணும், கொஞ்சம் மூர்க்கமா முரட்டுத்தனமா பிஹேவ் பண்ணும். அதெல்லாம் பெருசா யோசிக்கணும் அப்படின்றதுல. ஆனா அதையும் நம்ம வந்து பாருங்க நம்மளோட ஒரு புத்திசாலித்தனத்தினால டேக்கிள் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சனி பகவான் லாப சனியா இருந்து வக்ரகதி அடைஞ்சு இருந்தாலும் அவரை பத்தி நீங்க பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. காரணம் என்னன்னா அவர் உங்களுக்கு லார்ட் ஆஃப் 9 and 10, 9ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் அதிபன் அவன் தான். என்னோட அதிர்ஷ்டம் சார்ந்து, என்னோட தொழில் சார்ந்து, என்னோட ஆழ்மனது ஆசைகள் நிறைய இருக்கு, நிறைவேறாத ஆசைகள் 1000 இருக்கு. அதுல சிலவற்றை சனி பகவான் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாரு. வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போதும் அது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ ரிஷபம் ஆன் தி ஹோல் உங்களுக்கு நான் முன்னமே சொன்ன தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான் ஆன் தி ஹோல் உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள்.